அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஒரு நிமிடம் எடுத்து நன்றி செலுத்துங்க. எந்த பக்கமும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடி ஒரு பாதுகாப்பு, ஒடுங்கி போகாதபடி ஒரு நடத்துதல் நினைவுக்கு கொண்டு வந்து நன்றி செலுத்துங்க. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது ஓ அதற்கு இடமில்லை ஆண்டவரே, அதை எழுதி வைப்பதற்கு இடமில்லை, அதை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லை. 1000 நாவுகளும் போதாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நன்மை செய்தீர், நீர் எங்களுக்கு நன்மை செய்தீர். ஹalleluya ஹalleluya. அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். අපි හැමෝම නැගිට සිටමු. கர்த்தர் நித்தமும் நம்மை வழி நடத்துகிறார். අපි නිතරම එතුමා මඟ පෙන්නනවා. ஆமென் ஆமென். கடவுளுடைய வழிநடத்தலை ஒரே ஒரு வார்த்தை மிக அழகாக நமக்கு விளங்கப்படுத்துகிறது. දෙනාසේගේ මඟ පෙන්වීම එක වචනයකින් ඉතා අපිට පැහැදිලි ලෙස අපිට එළිදරව් කරනවා. ஆங்கிலத்தில் the Lord will lead us till the end. கடைசி பரியந்தம் தேவன் நடத்துவார். අන්තිම දක්වා එතුමා අපිව මඟ පෙන්නනවා. இதுதான் கடவுளுடைய வழிநடத்தலை ஒரு வார்த்தையில் அது விளங்கப்படுத்துகிறது. දෙනාසේගේ මඟ පෙන්වීම එක වචනයකින් කියන්න ඕන නම් මේක තමයි ලස්සනම වචනේ. கடைசி வரைக்கும் අන්තිම දක්වා தேவன் எங்களை வழிநடத்துவார். දෙනාසේ අපිව මඟ පෙන්නනවා. இதுதான் தேவனுடைய வழிநடத்தல். දෙනාසේගේ මඟ පෙන්වීම මේක තමයි. சிலர் காலங்களுக்கு நம்மோடு வரலாம், සමහර කාලයක් අපත් එක්ක ඉන්න පුළුවන්. சிலருக்கு தொடர்ச்சியா எங்களோட வர முடியாது. සමහර අයට දිගටම අපත් එක්ක ඉන්න බෑ. ஆனா கடவுள் நம்மை நித்தமும் வழிநடத்துகிறார். නමුත් දෙවියන් වහන්සේ සදාටම අපිව මඟ පෙන්නනවා. கடைசி பரியந்தம் வழிநடத்துகிறார். අන්තිම දක්වාම මඟ පෙන්නනවා. அந்த தேவனை தான் இந்த காலை நேரத்தில் தொடர்ந்து ஆராதனை செய்வோம். දෙවිඳුන්ව තමයි අපි දිගටම මේ නමස්කාර කරන්නේ. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். මිටියාවතේ අපි ගමන් කරත් කිසි නපුරකට අපි බය වෙන්නේ නැහැ. அங்கேயும் தேவனுடைய வழிநடத்தல் இருக்கு. එතනත් එතුමාගේ මඟ පෙන්වීම තිබෙනවා. அங்கேயும் அவருடைய பிரசன்னம் இருக்கு. එතුමාගේ තේජසේ නැත්නම් අභිමුඛත්වයේ තිබෙනවා. இந்த காலை நேரத்தில் ஒரு அழகான பாடலை தொடர்ந்து பாட போகிறோம். අපි දිගටම ගායනා කරන්නේ லස්සන ගීයක්. வழி இல்லாத இடத்திலே මාර්ගයක් නැති තැන என் தேவன் வழி உண்டாக்குகிறார். දැනාසේ මාර්ගයක් ඇති කරනවා. ஏனென்றால் அவர் நித்தமும் என்னை நடத்துகிறார். ඇයි කිව්වොත් එතුමා සදාටම අපිව මඟ அவர் පෙන්නනවා. கடைசி பரியந்தம் என்னை நடத்துகிறார். අන්තිම දක්වා මඟ පෙන්නනවා. இதை பிடித்துக் கொண்டு இந்த මේක காலை අල්ලගෙන நேரத்தில் நாம் தேவனை நோக்கி අපි பார்ப்போம். දෙනාසේ දිහා බලමු. Hallelujah. Thank you, Hallelujah. Jesus. Hallelujah. Shabadalarabadi beriante relegedianto. Remanadi antaralarabasse diante. Regalarabadi bodonko dorolo robo shede rele redi antagazante rele redi. Reba baba baba makabaralarabasse diante gezantorolo robo. வனாந்திரத்திலே வழி உண்டாக்குகிறவர். ரேமனாகா சென்டே வனாந்தரே மார்க்க ரிபோரியாந்தா கசந்தேரே லெரெபேஷே தியாந்தோ. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. வழி இல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல அணைத்து தினம் அன்பு பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவார், வழியுண்டாக்குவார். என்னோட சேர்ந்து பாடலாமா? வழி இல்லா இடத்தில் தேவன் வழியுண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல அணைத்து தினம் அன்பு பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவார், வழியுண்டாக்குவார். God will make a way. சேர்ந்து பாடுவோம். God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day. He will make a way. He will make a way. வழி இல்லா இடத்தில் தமிழ்ல பாடும். வழி இல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார்.
எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல அனைத்து தினம் அன்பு பெற தந்து நித்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவார், வழியுண்டாக்குவார். கடும் வெளி பெறும் பாதையா ஆகுமே, வனாந்திரம் வயல்வெளியாயாகுமே. வானமும் ஒளியும் அவர் வார்த்தை ஒளியாது. அதிசயம் காணுவேன் இன்றே. கரங்களை உயர்த்தி, வழியில்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியுடன் உண்டாக்குவார். தாயை போல அனைத்து தினம் அன்பு பெற தந்து நித்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவார், வழியுண்டாக்குவார். By a roadway in the wilderness, He will lead me. Rivers in the desert, still I see. Heaven and earth will fail, but His word will still remain, and He will do something new today. God will make a way. God will make a way. There seems to be no way. He works in ways you cannot see. He will make a way for me. He will be my guide, hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. Thank you, Lord. స్తుతి. You make a way. நீர் வழி உண்டாக்குகிறவராய். මාර්ගය ඇති කරනවා ස්වාමිනේ. பாதையே இல்லாத இடத்திலே මාර්ගයක් නැති තැන நீர் பாதையை உண்டாக்குகிறவராய் මාර්ගයක් இருக்கிறீர். ඇති කරනවා ස්වාමිනේ. உமக்கு நன்றி ඔබට ஆண்டவரே. ස්තුති. உமக்கு நன்றி ඔබට ஆண்டவரே. ස්තුති. உமக்கு நன்றி ඔබට ஆண்டவரே. ස්තුති. அப்படியே வாய்களை திறந்து சற்று කටහැරලා පොඩ්ඩක් ස්තුති කරන්න. கர்த்தருடைய சமூகத்துல වෙනස්ගේ ஸ்தோத்திரத்தோடு අභිමුඛයේ ස්තුතියෙන් இந்த வாக்குத்தத்தத்தை මේක பெற்றுக்கொள்கிற පොරොන්දුව வண்ணமாக අල්ලගන්න. ஒரு ஒப்பு கொடுத்தலோடு බාර කිරීමක් සමග ஹalleluya හalleluya හalleluya hallelujah. Thank you Jesus. හalleluya. තුම මාර්ගය සත්‍ය ජීවනය ඔබයි ස්වාමී. ඒක තමයි ඇත්ත. ඒක තමයි මාර්ගය. Hallelujah hallelujah hallelujah. ඒකම මාර්ගය ඔබයි. හැම දෙයකම මාර්ගය ඔබයි. அவர் சித்தம் செய்ய ஒப்பு கொடுப்போம். ඒකේ කැමැත්තට බාර කරමු. அவருடைய சித்தம் செய்ய ஒப்பு මගේ කැමැත්තට අපි බාර කරමු. Shabadara rabadi biantere regedi. Remanadi antara la rabase di antoro robo shagadara la rabadi. Remanadi antara la ragadi antere rebe shedere rebe. Remanago dorolo robo zidi antere rebe di ante. Di kabara la rabasha dara la rabasa. Di variantere rebe di bokoro robo shedere rebe di bagara la rabasa. Remanaga di antere le rebe di bogoro loro bo shadara la rabase. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, sir. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. கத்தர் சித்தம் செய்கிறவர்களுக்கு கத்தர் கடைசி பரியந்தம் அவர்களை வழி நடத்துகிறார். දෙනාසගේ කැමැත්ත කරන අයට ස්වාමීන් වහන්සේ අන්තිම දක්වා මඟ පෙන්වනවා. இதை எல்லாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. මේක හැම කෙනාටම ගන්න බෑ.
எங்கள் விருப்பங்களை செய்து கொண்டு நாங்க சொல்ல முடியாத ஆண்டவரே என்னை நீர் கடைசி பரியந்த நடத்துங்க. අපේ කැමැත්ත අපි කරගෙන අපිට කියන්න බෑ දේවානන්සේ ඔබ අන්තිම දක්වා අපි මඟ පෙන්වන්න කියලා. கடவுளுடைய ஊழியக்காரனாக அவருடைய பாரத்தை சுமக்கிறவனுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை நித்தமும் நடத்துகிறேன். දේවානන්සේගේ බර උසලන දේව සේවකයාට තමයි කියන්නේ මම සදාටම ඔබ මඟ පෙන්වනවා කියලා. எங்கள் வழிகளை விட்டு எங்கள் ஆசைகளை விட்டு இந்த காலை நேரத்தில் தேவனுடைய விருப்பத்தை செய்ய வருகிறவர்களுக்கு தான் சொல்லுகிறார், நான் உன்னை கடைசி பரியந்தம் நடத்துகிறேன். අපගේ ආසාවන් අපගේ කැමැත්ත ඇතැරලා දේවානන්සේගේ කැමැත්තට අපි ඉඩ දෙන අයට තමයි ස්වාමීන් වහන්සේ කියන්නේ මරණය දක්වා අන්තිම දක්වා මඟ පෙන්වනවා කියලා. நினைக்கிற எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாது. හැම කෙනා ඉතුණු කෙනාට මේ පොරොන්දුව භුක්ති විඳින්න බෑ. இந்த காலை நேரத்தில் அவருடைய நுகத்தை சுமக்கிற, එතුමාගේ වියගා උසුලන, அவருடைய ஊழியத்துக்காக பாரப்படுகிற, එතුමාගේ සේවයට බරක්ව ඇති කරන කෙනා, அவருடைய சித்தம் செய்ய එතුමාගේ ஆசைப்படுகிறவங்க කැමැත්ත කරන්න ආසාවක් දක්වන கடவுள் சொல்கிறார், உன்னை கடைசி பரியந்தம் දේවානන්සේ කියන අන්තිම දක්වා ඔබ මඟ පෙන්වනවා. உம் சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. ඔබගේ කැමැත්ත මං ඉටු කරනවා. அதுதான் இந்த காலை நேரத்தில் கடவுள் நம்ம இந்த ஆராதனையில கூப்பிடுகிறார். මේක තමයි ස්වාමීන් වහන්සේ මේ නමස්කාරයෙන් අපි අඬගහන්නේ. இந்த காலை நேரத்தில் அந்த நோக்கத்தோடு நாம் தொடர்ந்து ඒ ஆராதனை. අරමුණක් සමග දිගට අපි නමස්කාර කරමු. Thank you Jesus. ස්තුතියි පියාණනි. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அவர் சித்தத்திற்காக ஒப்பு கொடுக்கிறார். நீதிக்கு பலனுண்டு, அவர் நியாயம் செய்கிற தேவன். உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், நன்மை கண்டீர், என்னை அழைத்து ஆண்டவர் என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீரே. ஓ அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்து அவருடைய ஊழியக்காரனாக, அவருடைய சித்தம் செய்கிறவனாக, அவருடைய எஜமானனுக்கு பாத்திரவானாக அவர் உன்னை மாற்றட்டும். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மாத்திரமே, உம்மை மட்டுமே ஆராதிப்பே, ஆராதிப்பே அதை எண்ணியே உம்மை மட்டுமே ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே,
பலனுண்டு. நீதிக்கு நேர்மைக்கு பலனுண்டு. கர்த்தர் சித்தம் செய்கிறவனுக்கு பலனுண்டு. කැමැත්ත කරන අයට ප්‍රතිඵල තිබෙනවා. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ගෞරවය මහිමය ප්‍රශංසාව இயேசுவின் நாமத்தினால் යේසුස් වහන්සේගේ நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாமத்தை சபை செழிப்பாக மாறும். සභාව සපලවත් වෙන්න ඕන. அதுக்கு விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ඇදලවන්තයන් ආශිර්වාද කරන්න ඕන. என்ன அதான் நான் இன்றைக்கு நாம் பேச விரும்புறது මං කතා කරන්න කැමති. தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழுவோம். දෙවියන්සේ කැමති වෙන ජීවිතය අපි ජීවත් වෙමු. வியாழக்கிழமையும் பேசினோம், ஒரு அடி பேசிட்டு அங்கால போறேன். මම බ්‍රහස්පතින්ද කතා කරා මම කතා කරලා යන්නම්. கர்த்தர் சொன்னார் முழு சபைக்கும் இதை நீ பேச வேண்டும். මුළු සභාවටම ඔබ කතා කළ යුතුයි කියලා දෙවියන්සේ කිව්වා. அதனால குயிக்கா நான் போறேன். මම ඉක්මනටම යනවා. என்ன யாக்கோபு යාකෝබ් எல்லாம் வேதம் திருப்பி கொள்ளுங்க. හැමෝම සුදු බයිබලෙ පෙරලා ගන්න. பைபிள் திருப்பி பழகணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் යාකෝබ් 3 වෙනි පරිච්ඡේදය 9 9 සිට 12 வரைக்கும் வாசிங்கள் குயிக்கா. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஆமென். ආමේන්. இப்படி இருக்கலாகாது. මේම සිටීම හොඳ නැහැ. உங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை உங்கள் அறிக்கையிலே இருக்கிறது. ඔබගේ ශුද්ධ වූ ජීවිතය ඔබගේ ප්‍රකාශය තුලින් තමයි තිබෙන්නේ. கப்பலை அடக்கலாம், குதிரையை அடக்கலாம், மனுஷன் நாவை அடக்கலாம். ඒ අශ්වයාව පාලනය කරන්න පුළුවන්. නමුත් මිනිස්යාගේ දිව පාලනය කරන්න බෑ. என்ன மனுஷனுக்கு கர்த்தர் ஞானம் கொடுத்திருக்கிறார். මිනිස්යාට ප්‍රඥාව දී තිබෙනවා. நீ ரட்சிக்கப்பட்டால் ඔබ ගැලීම ලැබුවොතින් தேவண்ட பிள்ளையாக சபைக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டு. දේව දරුවෙක් ලෙස සාක්ෂිමත් වෙච්ච සභාවේ ජීවත් වෙලා පෙන්වන්න. உண்ட சொந்த இஷ்டத்தின் போல நீ நடக்க கூடாது. ඔබගේ කැමැති විදියට ඔබ ජීවත් වෙන්න நீ නරකයි. அப்படித்தான் நீ நடந்த. ඔබ එහෙම තමයි ජීවත් වුනේ. நீ தேவண்ட பிள்ளையா இருக்கையில கோபாக்கின்ற பிள்ளையாக இந்த பூமியில வாழ்ந்து வந்த. ඔබ දෙනාසගේ දරුවෙක් ලෙස නෙවෙයි ඔබ කෝපාග්නීට සුදුසු දරුවෙක් ලෙස තමයි ජීවත් වුනේ. ஆனா தேவன் இரக்கம் உன்மேல் வைத்தார். නමුත් දෙනාසගේ කරුණාව ඔබ කෙරේ තැබුවා. யாருமே மதிக்காத உன்னை சபையில கொண்டு கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை மதிக்காத இடத்துல உனக்கு நல்ல பேரை சபையில கொடுத்திருக்கிறார். කවුරුත් ගණන් ගන්න නැති මොහතක දෙනාස සභාවට ගෙනල්ලා හැමෝම ගරු කරන තත්යකට ඔබ පත් කළා තිබෙනවා. உனக்கு இந்த பதவி வருவதற்கு, இந்த ஊழியம் வருவதற்கு
ஒரு தேவ ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்தினார். මේ සුදුසුකම ලැබෙන්නට දේව සේවකයෙක් ඒ උදෙසා පාවිච්චි කරලා තිබෙනවා. உனக்கு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் ஆராதிக்க தேவன் தெரிவு செய்து வச்சிருக்கிறார். ඔබව තෝරාගත්ත දේවස්ථානයක් ඔබ තබා තිබෙනවා. ඔබ නමස්කාර அங்க කරන්න. மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உண்ட ஆசீர்வாதத்தோடு வந்து நீ தேவனை ஆராதிக்கும். ඔබ සතුටින් ඔබ ආශිර්වාදමත්ම ඇවිල්ලා එතන නමස්කාර කරන්න. நீ நல்ல வாசல் வழியாக வரவனும் பிற வாசல் வழியாக நீ வரக்கூடாது. ඔබ හරි දොරටුවෙන් එන්න නරකයි, වැරදි දොරටුවෙන් ඔබ ඇතුල් වෙන්න නරකයි. வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரலுமாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். ආපු අය කොල්ල කන හොර අය ලෙස පැමිණ මමම මාර්ගයයි සත්‍යයි ජීවනයයි. நீ வந்திருக்கிற வழி சரியான வழி. ඔබ ආපු මාර්ගය හරි. உன்னை உள்ளும் புறமும் கர்த்தர் மேய்க்கிறார். ඔබ පිටත ඇතුළත දෙකම එතුමා පාලනය කරනවා. உள்ளான வாழ்க்கையில அபிஷேகத்தை நீ நிரப்பப்பட்டிருக்கிற. ඇතුළාත ජීවිතයේ ඔබ ආලේපයෙන් පුරවලා கடவுளை நேசிக்கிற. දෙනාසේ ප්‍රේම කරනවා. தேவனுக்கு தியாகம் பண்ணுற. දෙනාසේට පරිත්‍යාග කරනවා. பரிசுத்தமா வாழ்ற. සුද්ධකමෙන් ජීවත් உன்னை වෙනවා. தேவன் இந்த உலகத்தை விட்டு பிரிச்சு எடுத்தார். දෙනාසේ ලෝකයෙන් ඔබ වෙන් කළා ගත්තා. உன்னை பிரிக்க முடியாது. ඔබ වෙන් කරන්න බෑ. இயேசுவுடைய இரத்தம் உன்னை தெளித்தது. යේසුස් වහන්සේගේ ලේ ඔබට ඉසිලා තිබෙනවා. அவர் உன்னை தகுதிப்படுத்தினார். ඔබ සුදුසුකම් කරලා உனக்கு ஒரு තිබෙනවා. சிந்தை வேண்டும். நான் பரலோகத்துல பரிசுத்தவான்களோடு கடந்து போவேன் என்ற எண்ணம் வர வேண்டும். ස්වර්ගයේ සුද්ධවන්තයත් එක්ක යන ගමනක් ඔබට ඇඟීමක් එන්නට ඕනේ. ඒ ගමන. தேவன் நியாய தீர்ப்பிலே உன்னையும் என்னையும் தப்புவிக்க வேண்டும் என்று ஒரு பயம் வேண்டும். දෙනාන්සේගේ විනිශ්චයේදී ඔබවයි මාවයි බේර ගන්න ඕනේ කියන බයක් එන්නට நீ ඕනේ. ஒரு ஜெப வீராங்கனையா மாறுற. යාඥා වීරවරයෙක් වෙන්න நீ ඕනේ. ஆவிக்குரிய இடத்துல ஒரு அடங்கமான வரங்களை கொண்ட பிள்ளையா மாறுற. ඔබ ආත්මික ජීවිතේ වරන් ඇති දරුවෙක් වෙන්න சபைக்கு ඕනේ. சந்தோஷப்படு. සභාවට සන්තෝෂ වෙන්න. உன்னை மேல கொண்டு வர. ඔබ උසස් කරන්න. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කරන්න. அந்த மேல கொண்டு வருவதுதான் தேவனுடைய கிருபை. ඒ උසස් වීම ரெண்டு තත්ත්වයට கரங்களை ගෙන சொல்லுங்க. கிருபை சொல்லுங்க. කරුණාව. சொல்லுங்க கிருபை. ඒ කරුණාව. அந்த கிருபையினால தான் ඒ வாழ்ற. කරුණාව නිසා තමයි අපි ජීවත්. சபைக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். සභාවට එනකොට ஒரு ජයග්‍රහණය. பெரிய சொல்லுங்க. හalleluya කියන්නේ. என்ன ஜெயத்தை தான் முடிவு ஜெயம். ඒ අවසානයේ ජයයි. அதான் இங்க சொல்லப்படுது. அப்பா நல்லதல்ல நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ඔබ ගැලීම ලැබපු මිනිස්සෙක් எப்படி ஒரு கிணத்திலே இருந்து கசப்பும் தித்திப்பும் வரும். කොහොමද ලිඳක තිත්ත භාවයයි මීරි භාවයයි எப்படி දෙකම ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக சம்பந்தமான காரியம் வர முடியும்? කොහොමද ஆவ். ආත්මික ජීවිතේ ලෝක දේවල් එන්න வர පුළුවන්. முடியாது. එන්න බෑ. நீ மாமிச மனுஷன் அங்க மாறாத. ඔබ මාම්සික මිනිසෙක් වෙනස් වෙන්න එපා. அவனவன் கிரிகைக்கு கர்த்தர் பலன் ඒ கொடுப்பார். අයගේ ක්‍රියාවano ප්‍රතිඵල வலது கருத்து ஒரு பெரிய சொல்லுங்க. කියන්නේ கர்த்தரோடு இரு. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். දෙනාසේ ඔබට ජයග්‍රහණය. உண்ட வீட்டுக்குள்ள கர்த்தரோட பிரசன்னத்தை கொண்டு வா. ඔබගේ නිවස තුල දෙනාසේගේ තේජසේ ගේන්න. என்ன உண்ட பிரசன்னத்துக்குள்ள ஏழை ஆனாலும் கர்த்தர் உன்னை bless பண்ணுவேன். ඒ දුප්පතක් වුණත් හරි ඔබ ආශිර්වාද කරයි. சொல்ல விளங்குதா? ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள வாழ்வது ஒரு பெரிய ඔබ கிருபை. දෙනාසේ තුල ජීවත් වීම ලොකු දෙයක්. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. என்ன சொல்லுங்க? கசப்பு இருக்க கூடாது. சொல்லுங்க. ඒ තිත්ත භාවයේ තිබෙන්න சத்தமா නරකයි. சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில உனக்கு ஒரு மாற்றம் வரும். ඒ ගැලවීම ලැබූ ජීවිතේ වෙනසක් තිබෙන්න ඕනේ. அப்பதான் தேவ கிருபை ඒ செய்யும். පිට දේව කරුණාව ඇති වෙන්නේ. என்ன தேவ கிருபை உங்களுக்குல ඒ කරුණාව இருக்க வேண்டும். வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்கள். 14வது வசனம் முதல் பகுதியை வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் போதும் வைத்தீர்களானால் போதும். இருதயத்துல என்ன வைக்க கூடாதா? අදවතේ මොනවද තියෙන්නේ? சத்தமா சொல்லுங்க. உங்களோட இருதயத்தை சொல்லுங்க. வைராக்கியம் கசப்பு இருக்க கூடாது. சொல்லுங்க. තිත්ත භාවයේ ඒ වෛරය තියෙන නරකයි. சரி, அதை விட்டுட்டு கடைசியா வாங்க. ஓகே, குயிக்கா போறேன். வாசிங்க. 15. 15 இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. என்னதான் இருக்குது? මොනවද? ஐயா, சபையில சந்தோஷமாயிரு. සභාවේ සන්තෝෂයෙන් ඉන්න. நீ தண்டிக்கப்பட இங்க வர. ඔබ දඬුවම් ලබන්න නෙමෙයි මේ ආවේ. இங்க நீ தண்டிக்கப்பட. මේ දඬුවම් ලබන්න නෙමෙයි. உன்னை யாரும் கை நீட்டி சொல்ல முடியாத குற்றம். ඔබ ඇඟිල්ල දික් කළා நீ கர்த்தருடைய பிள்ளை. ඔබ දෙනාසේගේ දරුවෙක්. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන්. அன்பு பாராட்டி ஜெபிப்பது உங்களோட கடமை. ඒ ප්‍රේමී දක්වලා යාඥා කරන ඔබගේ போதகர் යුතුයකම. ஒருவர் தான் கடிந்து கொள்ளி ඒ ஜெபிப்பார். දේව දාසය පවණයි තරවටු කරන්නේ. சொல்ல வேணுங்க. තේරෙනවද? என்ன கல்லுக்குள்ள என்ன இருக்குமா? ඒ ගල් තුල கல்லுக்குள்ள என்ன இருக்கும்? ஈரம். ඒ තෙත ගතිය තියෙනවා ගල්. என்ன கல்லுக்குள்ள ஈரம் இருக்கும். ඒ කළු ගල් වල දෙත ගතිය තිබෙනවා. அதுக்குள்ள தான் அற்புதம் நடக்கும். ඒ තුල තමයි ආස්කම සිදු වෙන්නේ. உங்களுக்கு அற்புதம் நடக்க கர்த்தர் ஆமென் சொல்லுங்க. ஜெரான் வாசியம்மா. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. ஆண்டவர் என்ன சொல்றார்?
දෙවියන් වහන්සේ මොනවද? வாசியம் என்ன செய்ய 11 வருஷம் வாசி பரத்திலிருந்து வருகிற ஞானமோ ஆ. முதலாவது சுத்தம் உள்ளதாயும் என்னது இங்க பாருங்க பரத்திலிருந்து வருகிற ස්වර්ගයේ එන ප්‍රඥාව. ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தேவை. ආලෝකමත් වූ දෙවිඳුන්ගේ එන සුද්ධාත්මයන් වහන්සේ ඔබට අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உனக்கு தேவை. සුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපය ඔබට අවශ්‍යයි. உண்ட வீட்டில ඔබගේ නිවසේ எண்ணெயும் அப்பமும் குறைவதில்லை. තෙලටත් පිටිවලටත් කිසි අඩුවක් තින්න නරකයි. குறையாது. අඩු වෙන්නේ නැහැ. நீ கடவுளுக்கு கொடுத்தா, நீ ஆண்டவருக்கு கொடுத்தா, ඔබ දෙනාසෙට දුන්නොතින් தரிசனத்தை தாங்கினா දර්ශනය දරාගත්තොතින් உண்ட வீட்டுல வறுமை வருவதல்ல. ඔබගේ නිවසට දිළිඳුභාවයක් එන්නේ නැහැ. கேரியத் ஆற்றங்கரையில කේරියත් ඒ ගඟ ගාන நீரோடை வற்றி போனாலும் ඒ වතුර ඉඳිලා ගියත් விதவையின் வீட்டில அப்பமும் மாவும் எண்ணெயும் குறையவே ඒ இல்லை. වැන්දපුවගේ නිවසේ කිසි අඩුවක් அது තිබෙන්නේ නැහැ. ரேமா வார்த்தை. ඒ රේමා වචනය வார்த்தைய லைஃபா மாத்தணும். ඒ වචනේ සජීවි කරන්නට ඕනේ. சொல்ல விளங்குதா? வாழ்க்கைய லைஃபா மாத்து. ජීවිතේ ඒක සජීවි කරන්න. இயேசுவுக்கு முன்பதாகவே வாலிபனாகிய பிசாசு நுரத்தள்ளி அலக்களித்து தீயில விழுந்து கீழே விழுந்தான். දේශ් වහන්සේ ඉදිරියේ Before Christ, இயேசுவுக்கு முன்பதாக දේශ් වහන්සේ ඉදිරියේම மோசே மலையில ஏறிட்டான. මෝසෙස්තුමා කන්දට නැග්ගා. 40 நாள் சாப்பாடு இல்லாம மேல கிடக்குறான். දවස් 40ක් කෑම බීම නැතුව කන්ද මුදුනේ ඉන්නවා. சொல்ல விளங்குதா? තේරෙනවද? அவன் பாவம் அரச ராஜ்யத்திலிருந்து விட்டுட்டு கடவுள ஜனங்களை கொண்டு போகணும்னு விரும்புறான். ඒ රජ පවුලෙන් ඉවත් වෙලා ඇවිල්ලා දේව ජනතාව ගෙනියන්න ඕනේ කියලා ආසාවෙන් පැමිණ තිබෙනවා. கிறிஸ்துவுக்காக என்னத்தை விட்ட? ක්‍රිස්තුවන්සේ උදෙසා මොනවද අත්හැරියේ? கிறிஸ்துவுக்காக என்னத்தை கொடுக்கிற? මොනවද ක්‍රිස්තුවන්සේ උදෙසා දුන්නේ? என்ன தியாகம் செய்த? මොනවද පරිත්‍යාග කරන්නේ? Can you tell me? ඔබ කියන්න පුළුවන් නම් யார நம்புறதுன்னு செய்யல. කාවද විශ්වාස කරන්න කියලා දන්නේ නැහැ දැන්. இந்த விசுவாசியை நம்பலாமா? මේ ඇදහිල්ලවන්තයන් විශ්වාස කරන්න පුළුවන්ද? என்ன? எலியாக்கு கத்த சொல்றார். එලියට දෙවියන් වහන්සේ කියනවා. ராஜா சொல்ற எலியாவை பிடிச்சிட்டு வா. රාජ්‍යතුමා කියනවා එලියව අල්ලන් එන්න කියලා. வாரம் 50 பேரோட. 50 දෙනෙක් කියනවා. ராஜா உம்மை வர சொல்லுகிறார். රජතුමා වාට එන්න කියනවා. உடனே சொல்ல அக்கினி இறங்கட்டும். ගින්න බැසද්දෙන් 50 பேர் சரி. 50 දෙනා அப்ப ராஜா மனம் திரும்பிக்கோணும். රජතුමා සිත්තරෙන්ට ඕනි. இன்னும் 50 பேர் அனுப்புறான். තවත් 50ක් යවනවා. ராஜா வர சொல்றார். රජතුමා එන්න කියනවා. அக்கினி இறங்கட்டும். ගින්න බැස්සදින් மூன்றாவது ஆளு சொல்ல வழியா கூட்டிட்டு வா. තුන්වෙනිවත් යවනවා එලියව එක්කගෙන ඉන්න කියලා. வந்து எலியாவோட அதுதான் ஐயா ஞானம். ඒක තමයි ප්‍රඥාව. எலியாவோட பேசுறார். එලියත් එක්ක කතා කරන්නේ කොහමද? தகப்பனே, තාත්තේ முந்தி வந்த 100 பேர் இறந்துட்டாங்க. ඔබ ආපු 100ම මලා. நீர் வராட்டி என்ற உயிர் போயிடும். ඔබ ආවේ නැත්තම් අපි මරණයටපත් වෙනවා. ராஜா கூப்பிடுறார். රජතුමා අඬ ගන්නවා. தாழ்மையா ඉතා முழங்கால் படிட்டு යටහත් පාත් වෙලා දන ගහලා கர்த்தரை சேவிப்பது எப்படின்னு உனக்கு கலக்குற. දෙනාන්සේ නමස්කාර කිරීමත් එමයයි. இங்க வந்து கர்த்தரை கெஞ்சி கேள். දෙනාන්සේට කන්නලව් කරන්න ඕනි. உடனே கர்த்தர் சொல்றார், දෙනාන්සේ කියනවා இவனோட போ. මේ ඇත් එක්ක යන්න කියලා. இன்னைக்கு யாரோட போறதுன்னு எங்களுக்கு දැන් தெரியும். කාත් එක්කද යන්නේ කියලා අපි දන්නේ නැහැ. ஊழியக்காரன் யாரோட போறதுன்னு தெரியல. සේවකයා කාගෙත් එක්කද යන්නේ කියලා யாரை நம்பி போறது? කාව විශ්වාස කළද යන්නේ? எப்படி இந்த சபையை கட்டி எழுப்புவது? කොහොමද සභාව කොහොමද ගොඩනගන්නේ? எப்படி ஜனங்களை விசாரிப்பது? ජනතාව කොහොමද විමසන්නේ? எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரோட බොහෝ வந்திருக்கிறாங்க. ජනතාව කඳුලෙන් ඇවිල්ලා තිබෙනවා. எத்தனையோ ஜனங்களுக்கு பிரச்சனை බොහෝ இருக்குது. අයට ප්‍රශ්න තිබෙනවා. வாழ்வா சாவாண்டு என்றாங்க. ජීවිතයේද මරණයේද කියන அவங்கள போய் உண்மையா விசாரிப்பதுக்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை. ඒ අයව හවංකව ඒ අය විමසන්නට අපිට කට්ටිය අවශ්‍යයි. கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க தேவை. කඳුලෙන් යාඥා කරන අය අවශ්‍යයි. பிணியாளிக்கு தானே வைத்தியம் தேவை. ඒ ලෙඩාට තමයි දොස්තර අවශ්‍ය. அவனுக்கு தான் வைத்தியம் தேவை. එයාට තමයි பசி உள்ளவனுக்கு தானே ஆகாரம் தேவை. ඒ බඩගින්න කෙනාට තමයි ආහාර අවශ්‍ය. ஆகாரம் உள்ளவனுக்கு எவ்வளத்தையும் கொடுங்க. ආහාර තියන අයට කොච්චරම් දුන්නත් அவன் துச்சமா மதிச்சிட்டு ඒගොල්ලෝ සුළුවට හිතන්නේ ඒවා. உன்னை அப்படித்தான் கத்தர் மாறி. கசப்பும் தித்திப்பும் இருக்க கூடாது. තිත්තභාවයයි මීරිභාවයයි දෙකම තියෙන නරකයි. உண்ட இருதயத்தில் கிறிஸ்துடைய ஆவியானவர் இருக்க வேண்டும். ඔබගේ හදවත් තුළ ක්‍රිස්තුවන්සේගේ ආත්මන් වහන්සේ ඉන්නට ඕනේ. நீ தேவனோடு நடக்க வேண்டும். දෙනාන්සෙත් එක
ගමන් කරන්න ඕනේ. தேவன் தம்முடைய இரத்தத்தால் உன்னை தெரிந்து கொண்ட தேவன் பிற்பாடு நீ அழைக்கப்பட்ட நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தே வாழ வேண்டும். දෙනාන්සේගේ ලේ වලින් සෝදලව කැඳෙව්වා ඔබ සුද්ධවත් ඔබ ජීවත් වෙන්නටම ඕනේ. ஆசீர்வாதத்தை இழந்துடா, ආශිර්වාදය අයිමි කරගන්න එපා. இழந்துடாத ஆசீர்வாதம். අයිමි කරගන්න එපා. சபையை நம்பு, සභාව විශ්වාස කරන්න. ஊழியக்காரனை நம்பு. සේවකයා විශ්වාස உன்னை කරන්න. கர்த்தர் உயர்ந்த இடத்துல දෙනාන්සේ வைப்பார். උසස් ස්ථානයක තබයි. ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க, හalleluya කියන්න. சொல்ல விடுங்களா? කියනවා තේරෙනවද? ஒப்பு கொடு உங்களோட බාර වෙන්න ඔබගේ ජීවිතය. பரிசுத்தமாக ஊழியக்காரன் மோசே போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ඔව් ශුද්ධවන්ත වූ මෝසෙස්තුමා යාඥා කරන් ඉන්නවා. என்ன வர தாமதிக்குது. එන්නට ප්‍රමාදයි. ஆண்டவர் மேல நேசம் வை. දෙනාන්සේ කෙරේ ආදරයක්. எகிப்துல මිසරේ கால் மிதிச்சு செங்கல் செய்தவங்களை சொன்னார், பிரபுக்கள் வரிசையில கொண்டாருவேன். ඒ පාගලා ඒ රතු உங்க பிள்ளைதான்ப்பா நாளைக்கு பிரபு, ඔබගේ දරුවා තමයි ප්‍රභූවරයෙක් වෙන්නේ. உங்க பிள்ளைதான் உயர்ந்திருக்குமாப்பா. උසස් ස්ථානක ඔබගේ දරුවා තමයි ඉන්නේ. என்ன பரிசுத்த ஆவி கைட் பண்றாரு. இல்ல முடிக்கிறேன், වහන්සේ ඔබ මඟ அடுத்த முறை පෙන්නනවා. அடுத்ததை பேசுறேன். ඊළඟ මම කතා කරන්නම්. வாசியம்மா 17. 17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் என்னவா இருக்கும்? இங்க பாருங்க, என்னவா இருக்கும்? நீட்னஸ். சொல்லுங்க, சுத்தம். சொல்லுங்க, சொல்லுங்க, පිරිසිදුභාවය. சத்தமா சொல்லுங்க. என்ன நான் தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை. දෙනාන්සේ අපට දෙන කරුණාව. அந்த கிருபையை விட்டு விலகாத. ඒ කරුණාවෙන් ඉවත් වෙන්න அந்த එපා. கிருபை உனக்கு ஆசீர்வாதம். வாசியம் அந்த வசனத்தை. කරුණාව பின்பு ආශිර්වාද. சமாதானமும் என்ன வருமாம்? මොනවද එන්නේ? என்ன வரும்? வீட்டுல சமாதானம், ගෙදර සමාදානය. ஊழியத்துல சமாதானம், සේවයේ සමාදානය. சமாதானத்தின் கர்த்தர். සමාදානයේ දෙවිඳුන්. சுவிசேஷத்தின் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. සුභාරංචි කරුගේ ඒ පාදය Peace, කොතරම් சமாதானம். කොතරම් සමාදානය. சமாதானத்தின் தேவன். வாசிங்க. දෙනාන්සේ ප්‍රේම කරන. சாந்தமும் என்னது அடுத்தது? சாந்தம். இணக்கமுள்ளதாயும் என்ன இருக்குது? இணக்கு வாங்க. එකතු වීම. தேவனுக்கு முன்பாக போக்கும் பொழுது கர்த்தர் எங்களோட பேசும். දෙනාන්සේ ඉදිරියට යනවා. දෙනාන්සේ අපත් එක්ක කතා කළ යුතුයි. உள்ளத்துல பேச. நீ செய்தது பிள்ளை, ඔබ කරන දේ වැරදි. மனம் திரும்பிடும். සිත් ඇරෙන්න ඕනේ. கர்த்தர் எங்களோட பேசாட்டி எப்படி இருக்கும்? දෙනාන්සේ කතා කරේ නැත්තම් කොහමද තිබෙන්නේ? உன்னோட நான் பேச மாட்டேன் எப்படி මමත් එක්ක இருக்கும்? කතා කරේ නැත්තම් නැහැ කියලා කිව්වොත් කොහමද තත්ත්වේ? சவுலோட பேச மாட்டேன் සවුල් එක ස්වාමීන් වහන්සේ කතා කළේ නැහැ. இப்படி இருந்துச்சு. කොතරම් කොහමද අමාරුද එයාට? அவன் வந்த நாட்கள்ல கட்டளை கொடுத்தான், எந்த கள்ள தீர்க்கதரிசியும் எந்த மந்திரவாதியும் சூனியக்காரனும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது இல்லை. එයා රජ කෙනෙක් කියලා ආපු ආරම්භ. පටන් ගැනීමේම Fire. කිව්වා. කිසි මන්ත්‍ර කෙනෙක් මන්ත්‍ර ඌනියම් කරන කිසි කෙනෙක්ව තියාගන්න අරගයි. கர்த்தர் பேச இல்லை. දෙනාන්සේ කතා කරේ නැහැ. 250 ஆசாரியர்களை சொல்ல விளங்குதா? பக்கத்தில் இருந்தவன் வெட்ட சொன்ன, அவன் சொல்ல நான் வெட்ட மாட்டேன். ඒ පූජකයන්ව මරන්න කියපුවම ඒ ළඟ ඉන්න එක්කිනා මරන්න බෑ කිව්වා. அவனே வெட்டினான். එයාම මැරුවා. அவனே வெட்ட துவங்குறான். එයාම කපන්න පටන් ගත්තා. ரத்தம் வலிக்குது. ඒ ලේ ගලනවා. ஆடு மாடுகள ரத்தம் வலிய வந்த இடத்துல ஆசாரியன் ரத்தம் ஓடி போச்சு. එළු බැටළුවන්ගේ ලේ ගලනවා වගේ එදා පූජකයන්ගේ ලේ ගලන්න පටන් ගත්තා. எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். කොතරම් කරුණාවන්ත දෙවි කෙනෙක්ද? ஓ, நீ உனக்கு அது தெரியாது. අපිට දන්නේ නැහැ ඒක. சவுளை விட்டுட்டார். போ, සවුල් අතෑරියා ඊට පස්සේ. விட்டுட்டார். எங்க போயிட்டான்? කොයිටද ගියේ? சாஸ்திரம் பார்க்கிற அஞ்ஞானம் பார்க்கிற கிளவிட்ட போயிட்டான். ඒ ශාස්ත්‍රවන්තයන් වෙතට තමයි ආයෙත් ඇරෙලා ගියේ. போயிட்டான். வைக்கப்படாத. ලැජ්ජ වෙන්න එපා. உன்னை தாழ்த்து, බෝ යටාත් කරගන්න. உன்னை தாழ்த்து. බෝ යටාත් කරගන්න. கர்த்தருடைய பிரசன்னத்தில் தாழ்த்து. දෙවියන්සේගේ අභිමුඛත්වයේ යටාත් நீ කරගන්න. தாழ்த்தி வந்தா ஜெயத்தை. යටාත් කරොත් ජයග්‍රහණය ලබන්න පුළුවන්. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. அப்ப அந்த சூனியக்காரியை சொல்றா, ராஜா கட்டளை கொடுத்திருக்கிறார், நான் ஒளிஞ்சிருக்கிறேன். ඒ හූනියන් කාර්යම කියනවා රජතුමා කියලා තියෙනවා මේ අපි වගේ අය ඉන්න අරගයි කියලා. ඒ නිසා අපි ඇංගිලා ඉන්නේ කියනවා. ஏ உன்னை பார்த்து வெளியில பயப்படுறான், நீ கர்த்தருடைய பிள்ளை. ඔබ දැකලා බය වෙන්නේ හේතුව ඔබ දෙනාසේගේ දරුවෙක්. ஆனா நீ கர்த்தருக்கு பயப்படல, නමුත් ஒழுங்கு ඔබ இல்ல. දෙනාසේට බය නැතුව ඇංගිලා ඉන්නවා. உன்னை பார்த்து பயப்படுறான். ඔබ දැකලා බය වෙනවා. ஜீவனுள்ள தேவனை சேவிப்பவங்க ජීවමාන දෙනාසේ නමස්කාර உனக்கு කරනවා. பயப்படுறாங்க. ඔබට බය වෙනවා. ஆனா நீ சபைக்கும் தேவனுக்கும் பயப்படுற. නමුත් ඔබ සවාවට දෙනාසේට ஆனா முடிவு என்ன? අවසානයේ මොනවද? முடிவு. அப்ப அவ சொல்றா, கொஞ்சம் பலம் கொண்ட சாப்பிட்டுட்டு இரு. ඇයම කියනවා පොඩ්ඩක් කාලා බීලා ඉන්න ශක්තිමත් වෙන්න කියලා. அவனோட சேர்ந்து அவனோட மகன் நல்ல ஜொனத்தான். යොනතාන් ඔවුත් එක්ක හිටපු පුතා
2 தலை கிடக்குது. ஒன்று தலை போயிட்டு யோனத்தான். ජොනතාන්ගේ බෙල්ල ගියා. என்ன சரியான இடத்துக்கு வர முடியாது. හරි තැනට එන්න බැරි වුණා. அப்பா போற வழி பிழை. තාත්තා යන මාර්ගේ වැරදි. தாவீதோடு வந்திருக்கலாம். தாவீது இல்ல வந்து நான் என்ன? தாவீதோடு தான் මම நிப்பேன். දාවිත්තුමත් එක්කමයි ඉන්නේ. ஆனா போய்த்தான் யுத்த வீரன். ඔව් ගියා ඒ යුද්ධේ. இஸ்ரவேலுக்கு யுத்தத்தை பழக்கினான். ඊශ්‍රායෙල්ට යුද්ධේ පුරුදු කරපු කෙනා. தலை வெட்டப்பட்டு கிடக்கு. ඒ ඉස ගසා ගියා. ஆனா இவன் உயிரோடு இருக்கான். නමුත් ඔව් පණ පිටින් ඉන්නවා රජතු. சவுல் සවුල් மகன் போய்த்தான். පුතා ගියා. சவுல் உயிரோடு இருக்கலாம். පවුල් ஒரு அமலேக்கன் வாரான் கர்த்தருக்கு අමලේක விரோதமானவன். එනවා විරුද්ධ කෙනෙක්. மூச்சு போய்க்கொண்டிருக்கு. ඒක උස්ම අන්තිමට යන ගමන් තියෙන මොහතක அப்போ கூட சொல்றான் ඒටත් කියනවා அபிஷேகம் இல்லாத ආලේපේ නැති அவன் கையில நான் சாகு. ඔහුගෙන් මැරෙන්න අරකයි. சூசைட் பண்ணி கொள்றான். ඔවුම දිවිනසා ගන්නවා. சொல்லுவானுங்க தேவன் பிள்ளைகள் என்ன பிரச்சனை வந்தாலும் தற்கொலை நிலைமைக்கு மனமாற்ற நிலைமைக்கு போய்விடவே கூடாது. කවදාවත් දේව දරුවෙක් දිවිනසා ගන්න යන්නෙම නරකයි. கர்த்தரையே பற்றிக்கொள். දෙනවන්සේව තදින් අල්ලගන්න. கர்த்தருடைய சத்தத்தை දෙනසගේ ශබ්දය கீழ்ப்படி. ඔබ කීකරු වෙන්න. தப்பிக்கிறேன்னு எண்ணாத. බේරුණයි කියලා හිතන්න එපා. கர்த்தருக்கு ஒப்பு கொடு. தினம் இன்றைக்கு சரி பார வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு பேசுற. දෙනස ඔබත් එක්ක කතා කරනවා. நீ தப்பி இருப்பது கிருபை. ඔබ බේරලා ඉන්න දෙනසගේ நீ කරුණාව. சபைக்கு தேவை. සභාවට ඔබ අවශ්‍යයි. நீ கர்த்தருக்கு தேவை. දෙනසට අවශ්‍යයි. கர்த்தருடைய அபிஷேகம் உன் நெற்றியில வச்சிருக்கு. දෙනසගේ ආලේපය ඔබගේ නළලේ තබා තිබෙනවා. அதைத்தான் பிசாசு பறிக்க ඒක பார்க்கிறான். තමයි උදුරලා ගන්න යක්ෂයා. சொல்லுவானுங்க, කියන දේ තේරෙනවා. நீ தேவை. ඔබ අවශ්‍යයි. இருக்கிற வண்ணமாவே கர்த்தர்கிட்ட வா. இணக்கம் உள்ளதா மாற்றும். ඒ කරුණාවන්ත ලෙස වෙනස් කරන්න. உபாம 28 அதிகாரம். දිවීතිය 28 වෙනි පරිච්ඡේදය. கர்த்தர சரிசுத்தமா சேவி. දෙනසය ශුද්ධව නමස්කාර කරන්න. கர்த்தர சேவி. දෙනසය ශුද්ධව නමස්කාර. கர்த்தரை விட்டு போகாத. வாசிங்க உபாம 28 அதிகாரம் 47வது வசனம். 48 28 48. சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதின் நிமித்தம் எல்லாம் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு சபைக்கு வந்து மற்றவங்களை உயர்த்தி இருக்கணும். ඔබ ප්‍රීතිමත්ව ඉන්නකොට ඔබ අනිත් අයත් එක්ක ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේ උසස් කරන්න. எல்லாம் இருக்கு. හැමදේම තිබෙනවා. எல்லாம் இருக்கு. රත්තරන් හැම දෙයක්ම තිබෙනවා. ஆனா மன மகிழ்ச்சி இழந்துட்டு. නමුත් ප්‍රීතිය නැති කරගත්තා. என்ன ஆண்டவர் சொல்றார்? ස්වාමීන් වහන්සේ කියනවා. மன மகிழ்ச்சி இல்லாம ஏன் வந்து கர்த்தரை ஆராதிக்க? ඇයි කිසිම සතුටක් නැතුව දෙනසව නමස්කාර කරනවා. பாவிகளா இருந்த உன்னை ரட்சித்ததே பெரிய கிருபை அல்லவா? පාපිෂ්ඨ ඔබ ஒரு ஆமென் சொல்லுங்க. දෙයක්. வாசிங்க. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். போதும். ඇති. பிசாசுக்கு இடம் இல்ல தேவ ஜனங்களை. යක්ෂයාට ඉඩක් නෑ දේව விழு ජනතාවට. கர்த்தருடைய பாதத்தில். දෙනසගේ පාමුල වැටෙන්න. விழு. விழு கர்த்தருடைய பாதத்தில். දෙනසගේ පාමුලට වැටෙන්න. ஆண்டவரை சேவி. දෙනසේව නමස්කාර කරන්න. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. දෙනසගේ නාමය මහිමයට පත් කරන්න. கர்த்தரை சேவி. දෙනසේව නමස්කාර කරන්න. கர்த்தரை ஆராதி. දෙනසේව නම දෙන්න. உனக்கு குறையாது. ඔබට අඩු නෑ. உனக்கு குறைவே வராது. අඩු පාඩුවක් එන්නෙම නෑ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. நீ என்ன காரியத்தை கையிட்டு சந்தோஷமா இணங்கி செய். ඔබ කරන හැම දෙයක්ම සන්තෝෂයෙන් එකතු වෙලා කරන්න. அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடு. ඒ දේ ස්වාමීන් වහන්සේට දෙන්න. கர்த்தர் நல்லவர். දෙනන්සේ ආපත්. கர்த்தர் வல்லவர். දෙනන්සේ බලවත්. நல்லதில்லப்பா பவுலே சொல்ற. පවුල්තුමා කියන හොඳ නෑ. ஒரே கிணத்துல එකම ලිඳක தித்திப்பும் கசப்பும் வாரது நல்லது. තිත්තභාවයයි මීරිභාවයයි දෙකම එන්න බෑ. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லதல்ல. தாவீத கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கே ஒரே காரணம். දාවිත්තුමා ආශිර්වාද කිරීම එකම හේතුව. கர்த்தரை ஆராதி. දෙනන්සේව නමස්කාර කළා. அவன் லைஃப்ல சக்சஸ் இல்ல. ඔගේ ජීවිතේ සක්සස් නෑ. கர்த்தரை சேவி. දෙනන්සේ නමස්කාර කරන්න. சொல்லுவானுங்க ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே எனக்கு விருப்பத்தை உண்டு பண்ணு. දෙවියන් වහන්සේට කියන මට කැමැත්තක් ඇති කරන්න. கர்த்தர் சொன்னார் ஒருவன் என் பின்னே வர කෙනෙක් මා வர පිටිපස්සේ කැමැත් விரும்பினால் தன் சிலுவையை. තමාගේ කුරුසේ அதனால உங்களோட வாய் பரிசுத்தமா இருக்கும். ඔබගේ මුඛය ශුද්ධවත්ව තිබේ. பரிசுத்தமான பிள்ளையா ශුද්ධ දරුවෙන් වෙන්න தகுதி உள்ளதா மாறும். සුදුස්සන්නට පත් වෙන්න. ஊழியத்துக்கு தகுதி, සේවයට සුදුසුයි. சபைக்கு தகுதி, සභාවට සුදුසුයි. சாட்சிக்கு தகுதி. සාක්ෂියට සුදුසුයි. அது இல்லாம வந்து එහෙම නැතුව ඇවිල්ලා எங்களுக்கு கர்த்தர் இல்லான்னு செய்வாரு. එන හැම දෙයක්ම කරයි කිව්වොත් பத்து சாட்சியா வாழுங்க. අර සාක්ෂි. எழுந்து நிப்போம்.